வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும் ஒளி நிறைவே, அருள் நிறைவே, என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே, அருள் நிறைவே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். கழுவியே நிறுத்தினீரே, சத்திய தேவன் நீரே, கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நித்திய தேவன் நீரே, நீதி நிறைந்தவரே, நித்திய தேவன் நீரே, நீதி நிறைந்தவரே, அடைக்கலமானவர், அன்பு நிறைந்தவரே, நல்லவரே, வல்லவரே, என்றும் தொழுதிடுவோம். நல்லவரே, வல்லவரே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். நம்முடைய கர்த்தர் பரிசுத்தர். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரை பார்க்கிலும் அவர் வேறுபட்டவர், தனித்தன்மை வாய்ந்தவர், சிறந்தவர். யாரையுமே அவரோடு ஒப்பிடவே முடியாது. அவருக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. பரிசுத்தர்னு சொல்லும்போது அதுதான் அர்த்தம். அவரை போல நல்லவர் யாருமே இல்லை. அவரோட ஒப்பிட்டா இந்த உலகத்திலே சிறந்த தகப்பன் கூட பொல்லாதவன் தான். அதனால தான் இயேசு சொல்கிறார், பொல்லாதவர்களாகிய நீங்கள்னு. தேவன் ஒருவர் தவிர நல்லவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரை மாதிரி நல்லவன் யாருமே இல்லை. இருக்கிறதுல நல்லவர். அவரை போல வல்லவரும் யாருமே இல்லை. நமக்கெல்லாம் ஒரு அளவில் வல்லமை இருக்குது, ஆனால் அவர் சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை என்ன செய்கிறார்? ஓய பண்ணுகிறார். வெள்ளை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். அவருடைய வல்லமைக்கு அளவே இல்லை. சர்வ வல்லமை உள்ள தேவனாய் அவர் இருக்கிறார்.
நீதி உள்ளவராய் இருக்கிறார். அவரை போல நீதி உள்ளவர் யாருமே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். அவரை போல இரக்கம் காண்பிக்கிறதுக்கும் யாருமே இல்லை. எல்லா விதத்திலும் உயர்ந்தவராய் இருக்கிறார், சிறந்தவராய் இருக்கிறார். பரிசுத்தர்னு சொல்லும்போது அதுதான் நாம் சொல்கிறோம். இன்றைக்கு அதை எண்ணி பார்ப்போம். பரிசுத்த தேவன். சங்கீதம் 96 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் எவ்வளோ பரிசுத்தர், எவ்வளோ தனித்தன்மை வாய்ந்தவர், எவ்வளோ உயர்ந்தவர், எவ்வளோ சிறந்தவர் என்கிற அந்த அழகை பார்த்து நாம் அவர் என்ன செய்யணுமா? தொழுது கொள்ள வேண்டுமா? இஸ்ரவேலே கேள், உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அவர் ஒருத்தர் தான் கர்த்தர், வேற யாரும் கர்த்தர் கிடையாது. அவர் தான் நம்ம எல்லாம் சிருஷ்டித்தவர், நாமெல்லாம் சிருஷ்டிகள். அவரை போல யாருமே இல்லை. இன்றைக்கு அவரை நாம் தொழுது கொள்வோம், அவருக்கு முன்பாக பணிவோம். பரிசுத்தர் 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 அப்படின்றது தான் பரலோகத்தில் இருக்கிற பாட்டு. நிறைய பேருக்கு நடா எப்போ பார்த்தாலும் பரிசுத்தர்னே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அது ஒரு கவலையாக இருக்குது. ஆனால் பரலோகத்தில் அதுதான் நாளும் பொழுதும் பாட போகிறாங்க, இரவும் பகலும் அதுதான் பாட போகிறாங்க. இங்கே அப்படி சொன்னாங்கன்னா பரலோகத்துக்கு போய் அவங்களுக்கு ரொம்ப போர் அடிக்க போகுது. பரலோகத்தின் ஆராதனைக்கு இப்போவே நாம் ரெடி ஆகலாம். எப்படி? பரிசுத்தர் என்று அவரை பாடி ரெடி ஆகலாம். இத்தனை பேர் சொல்கிறீங்க பாடலான்னு. பரிசுத்தர்னா என்னது? அவரை மாதிரி யாருமே இல்லை, அவருக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. எல்லா விதங்களிலும் சிறந்தவர், எல்லா விதங்களிலும் உயர்ந்தவர். யாரோடையும் அவரை ஒப்பிடவே முடியாது, யாரையும் அவரோட ஒப்பிடவே முடியாது. இன்றைக்கு அதை எண்ணி பார்ப்போம். பரிசுத்த தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவரை போற்றி பாடுவோம், அவருக்கு முன்பாக பணிவோம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பான
தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். உமக்கு ஒப்பானவர் யார்? அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. எல்லாரும் சொல்லுவோம், அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. இயேசுவை போல யாருமே இல்லை. தொடர்ந்து அவரை போற்றி பாடுவோம், அவரை உயர்த்துவோம். யாரும் இல்லை. இயேசுவை போல் ஒரு தெய்வம் இல்லை. இந்த உலகத்தில் உம்மை போல யாரும் இல்லை. மேலே உயரே உயரே இருந்தவரே, விழுந்த மனிதனை தூக்கிட வந்தவரே. இயேசுவே இயேசுவே இயேசுவே. தண்ணீரை ரசமாக மாற்றினீரே, அதை கண்டவர் உம்மை கண்டு வியந்தனரே. தண்ணீரை ரசமாக மாற்றினீரே, அதை கண்டவர் உம்மை கண்டு வியந்தனரே. கடும் காற்றையும் கடலையும் அதட்டினீரே, கடும் காற்றும் உம்மை கண்டு அடங்கினரே. இயேசுவே 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 இயேசுவே. இயேசுவை போல் ஒரு தெய்வம் இல்லை. இந்த உலகத்தில் உம்மை போல யாரும் இல்லை. இயேசுவை போல் ஒரு தெய்வம் இல்லை. இந்த உலகத்தில் உம்மை போல யாரும் இல்லை. மேலே உயரே உயரே இருந்தவரே, விழுந்த மனிதனை தூக்கிட வந்தவரே. இயேசுவே 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 இயேசுவே. லாசருவே நீ வா என்றதும் அன்று மரித்தவன் உயிர் பெற்று நடந்தானே. லாசருவே நீ வா என்றதும் அன்று மரித்தவன் உயிர் பெற்று நடந்தானே. உன் வார்த்தையில் உள்ளது வல்லமையே, அது ஜீவனை தந்திடும் நிச்சயமே. இயேசுவே 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 இயேசுவே. இயேசுவை போல் ஒரு தெய்வம் இல்லை. இந்த உலகத்தில் உம்மை போல யாரும் இல்லை. இயேசுவை போல் ஒரு தெய்வம் இல்லை. இந்த உலகத்தில் உம்மை போல யாரும் இல்லை. மேலே உயரே உயரே இருந்தவரே, விழுந்த மனிதனை தூக்கிட வந்தவரே. இயேசுவே 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 இயேசுவே. வாரால் அடித்து அறைந்தனரே, உம்மை ஆணிகள் கடாவி சிலுவையிலே. வாரால் அடித்து அறைந்தனரே, உம்மை ஆணிகள் கடாவி சிலுவையிலே. ஆனால் மரித்த பின்பு மூன்றாம் நாள் நீர் உயிரோடு எழுந்தது சரித்திரமே. இயேசுவே 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 இயேசுவே. இயேசுவை போல் ஒரு தெய்வம் இல்லை. இந்த உலகத்தில் உம்மை போல யாரும் இல்லை. இயேசுவை போல் ஒரு தெய்வம் இல்லை. இந்த உலகத்தில் உம்மை போல யாரும் இல்லை. மேலே உயரே உயரே இருந்தவரே, விழுந்த மனிதனை தூக்கிட வந்தவரே. இயேசுவே 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 இயேசுவே.
சிங்காசனம் வீற்றிருக்கும் தூயாதி தூயரே, சேனைகளின் கர்த்தரே, நீரெங்கள் தேவனே. சிங்காசனம் வீற்றிருக்கும் தூயாதி தூயரே, சேனைகளின் கர்த்தரே, நீரெங்கள் தேவனே. பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே, பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே. சிங்காசனம் பூமி உமது பாதபடி, வானம் உமது சிங்காசனம் பூமி உமது பாதபடி. வானத்தில் பூமியில் பூமியின் கீழ் உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை. பூமியும் பூமியின் கீழ் உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை. பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே, பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே. ஆதியில் வார்த்தையாயிருந்தவரே, வார்த்தையால் அனைத்தையும் படைத்தவரே. ஆதியில் வார்த்தையாயிருந்தவரே, ஒரு வார்த்தையால் அனைத்தையும் படைத்தவரே. துதிகளில் வாசம் செய்பவர் நீர், துதிகரம் மகிமைக்கு பாத்திரர் நீர். எங்கள் துதிகளில் வாசம் செய்பவர் நீர், எல்லா துதிகரம் மகிமைக்கு பாத்திரர் நீர். பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே, பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே. சிங்காசனம் வீற்றிருக்கும் தூயாதி தூயரே, சேனைகளின் கர்த்தரே, நீரெங்கள் தேவனே. சிங்காசனம் வீற்றிருக்கும் தூயாதி தூயரே, சேனைகளின் கர்த்தரே, நீரெங்கள் தேவனே. பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே, பரிசுத்தர்.
ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் இயேசுவே, பலமாக ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் இயேசுவே, எங்கள் கிரீடங்கள் யாவையும் கழற்றுகின்றோம், மகிமையின் பாதத்தில் கிடத்துகின்றோம். எங்கள் கிரீடங்கள் யாவையும் கழற்றுகின்றோம், மகிமையின் பாதத்தில் கிடத்துகின்றோம். உம்மை மென்மேலும் உயர்த்துகின்றோம், உம்முன் நெடுஞ்சாங்கிடையாகின்றோம். பரிசுத்தர், 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 பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தர், முற்றிலும் பரிசுத்தரே, எங்கள் இயேசு முற்றிலும் பரிசுத்தரே, எங்கள் இயேசு முற்றிலும் பரிசுத்தரே. ஜீவனின் மார்க்கத்தை மாம்சத்தின் தீரை வழி தந்தவரே, தீரையினுள் பிரவேசிக்க ரத்தத்தால் தைரியம் தந்தவரே, தேவனின் வீட்டிற்கு அதிகாரியே, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தரே, தேவனின் வீட்டிற்கு அதிகாரியே, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தரே, நீர் மென்மேலும் பரிசுத்தரே, நீர் மென்மேலும் பரிசுத்தரே, பரிசுத்தர், 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 பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தர், முற்றிலும் பரிசுத்தரே, எங்கள் இயேசு முற்றிலும் பரிசுத்தரே, எங்கள் இயேசு முற்றிலும் பரிசுத்தரே. ஈரான கையெழுத்தை உம் இரத்தத்தினாலே குலைத்தவரே, ஆக்கினை தீர்ப்பினை என்னை விட்டு எடுத்தவரே, தேவனின் வீட்டிற்கு அதிகாரியே, உடன்படிக்கையின் மத்தியஸ்தரே, தேவனின் வீட்டிற்கு அதிகாரியே, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தரே, நீர் மென்மேலும் பரிசுத்தரே, நீர் மென்மேலும் பரிசுத்தரே, பரிசுத்தர், 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 பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தர்,
கிரீடங்கள் யாவையும் கழற்றுகின்றோம். மகிமையின் பாதத்தில் கிடத்துகின்றோம். எங்கள் கிரீடங்கள் யாவையும் கழற்றுகின்றோம். மகிமையின் பாதத்தில் கிடத்துகின்றோம். உம்மை மென்மேலும் உயர்த்துகின்றோம். உம்முன் நெடுஞ்சாங்கிடையாகின்றோம். பரிசுத்தர் 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 பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தர் முற்றிலும் பரிசுத்தரே. எங்கள் இயேசு முற்றிலும் பரிசுத்தரே. எங்கள் இயேசு முற்றிலும் பரிசுத்தரே. பரிசுத்தர் 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 பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தர் முற்றிலும் பரிசுத்தரே. எங்கள் இயேசு முற்றிலும் பரிசுத்தரே. எங்கள் இயேசு முற்றிலும் பரிசுத்தரே. அரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பரிசுத்தர், எங்கள் இயேசு முற்றிலும் பரிசுத்தர். அவரை போல யாருமே இல்லை. நல்லவர், வல்லவர், நீதியுள்ளவர், கிருபை இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர். உம்மை போல யாருமே இல்லை ஆண்டவரே. இன்றைக்கு அதை உணர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். அதிலே மேன்மை பாராட்ட எங்களுக்கு உதவி செய்யும். பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். நீர் எவ்வளவு தனித்தன்மை வாய்ந்தவர், எவ்வளவு சிறந்தவர் என்பதை எங்களுடைய மனக்கண்கள் இன்றைக்கு காணட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு அதை காண்பியும், காண எங்களுக்கு உதவி செய்யும். நீர் எவ்வளவு நல்லவர், வல்லவர், உம்மை போல யாருமே இல்லை என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. எங்கள் இயேசுவை போல வேற யாருமே இல்லை. இதை நாங்கள் ருசித்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையின் அனுபவமாக இது மாறட்டும். பரிசுத்தர் என்று பரலோகத்தில் உம்மை பாடுற மாதிரி இன்றைக்கு பாடுகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய துதிகளை ஏற்றுக்கொள்ளும், அதை அங்கீகரியும், எங்களை ஆசீர்வதியும், தொடர்ந்து வழி நடத்தும். மீதியான வேலையை உம்முடைய கருத்தில் கொடுக்கிறோம். உமக்கு எல்லா துதிகான மகிமையை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.